ஹாய் ஹவு டு விவர்ஸ் எல்லாருக்கும் இனிமையான வணக்கம். நேற்று பார்த்த வீடியோவில் நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் அந்த சேனல் எல்லா கேட்டகரியோடைய கண்டென்ட் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பற்றி பேசாமல் ஒரு டாப்பிக்கை தான் ஃபுல்லாக பேசிட்டு ஒரு தொகுப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் போகலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஒரு டீசர் பார்த்தோம். இந்த சேனல் ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துருக்கோம். என்ன டாபிக்னா கனவு பற்றி பேசலாம். இந்த தொகுப்பில் கனவு பற்றி எத்தனை எபிசோடு ஒன்றா வரலாம். ஆனால் இந்த எபிசோடு ஃபுல்லாக, இந்த தொகுப்பு ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கனவு பற்றி ஒரு தெளிவான அறிவு உங்களுக்கு கொடுக்க முடியும் நம்புகிறேன். வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம். கனவு என்பது நார்மலாக ஒரு செயல் மாதிரி தான். சாப்பிட்றோம், தூங்குகிறோம், பசிக்குது, உழைக்கிறோம். அதே மாதிரி ஒரு கனவு என்பது ஒரு பொதுவான செயல் தான். இருந்தாலும் இந்த இஸ்லாமிய மதம், இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம் போன்ற மதங்களே ஊறி போன மனசு கொண்ட இந்த இந்திய துணைக்கண்டத்தில் கனவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இது ஒரு மார்க்க விஷயமாக கூட பார்க்கலாம். அதாவது ஒரு ரிலிஜன் இஷ்யூஸ், ஒரு பிறக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இறப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் விஷயம் நடக்குது, திருமணம் போன்ற நல்ல விஷயம் நடக்குது, அதுக்கு முன்னாடியே நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பெரியவர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு கனவு கண்டு அது எல்லார்ட்டையும் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கனவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு இந்த விஷயத்துக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதுக்கான விஷயம் நோக்கி தான் அந்த கனவு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்ட்டு அந்த விஷயத்தை நம்ம சொன்னால் அதற்கான பலன் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. கனவுக்கு ஒரு டிக்ஷனரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கனவுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. இன்னும் டிக்ஷனரி வரல, பிற்காலத்தில் வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி கனவு காந்துட்டு யார்கிட்ட நம்ம சொல்லி நல்ல விளக்கம் தருவாங்க அப்படின்னு இப்போ தேடுறதுக்கு பதிலாக கனவு ஃபஸ்ட்டு நம்ம பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே விளக்கம் தரலாம். அதற்கான நோக்கமான வீடியோ தான் இது இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் என்னென்னா ஃபுல்லும் கனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு தொகுப்பு வெளியிடுறாரு. அதுலேருந்து நம்ம எடுத்த விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சயின்டிஸ்ட்டு யார்? ஸோ அவரை பற்றி ஒரு சுருக்கமான வரலாறு நம்ம கொடுத்துட்டு, ஏன்னா கனவுக்கான முக்கியமான கனவை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஒரு சயின்டிஸ்ட். அவர் இந்த மனித மனம் அப்படின்ற ஒரு மகத்தான பெரிய விஷயத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயத்தை வெளியிட்டதில் உலகத்தையே உலுக்கிய அளவுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. அந்தளவு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி அதற்கான செலவு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன் உலகத்தையே உலுக்கிச்சு? ஒரு சாதாரண கனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவர் உலகத்தையே உலுக்கினார், உலகமே உயர்க்க அளவுக்கு பார்த்தாருன்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் அரசியல், பொருளாதாரம், இலக்கியம், சமயம், கலாச்சாரம், பண்பாடு, தத்துவம் போன்றவின் மூலமாக தான் இந்த உலகம் ஆராய்ச்சி பண்ண தொடங்குச்சு. முதல்ல அவர் தான் உளவியல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர. சைக்காலஜிஸ்ட் உளவியல் ரீதியாக ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத கொண்டு வரார். அப்போ அது புதுசாக பார்க்குறாங்க. எல்லாரும் உலக மக்கள் புதுசாக பார்க்குறாங்க. மனுஷன் தன்னை பற்றியே தானே தெரிஞ்சுக்காத விஷயம் இருக்குது. அதுக்கு மன அலசல், அதாவது மன அலசல், நம்ம மனசை நம்மக்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு விஷயத்த அவர் சொல்கிறார். விவேகானந்தா கூட சொல்லியிருப்பாரு, தனக்குத்தானே சுய விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்மக்கிட்டேயே பேசணும். அதை விட ஒரு பெரிய உண்மையான மிக மகத்தான மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு விவேகானந்தா சொல்லியிருக்காரு. அது உலகத்திலேயே நம்ம தான் மிக மகத்தான மனிதர்கள். அதை நம்ம நம்மக்கிட்டே பேசுறது, அது டெய்லி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேகானந்தா. மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப சில விஷயங்கள் மறைக்கலாம், சில விஷயங்கள் பொய்யா பேசலாம், சில விஷயம் அவங்களுக்காக நம்ம மாற்றி பேசலாம். ஆனால் நமக்கு நாமே சுய சிந்தனை பண்ணுறப்போ பியூராக உண்மையாக இருக்கும் இல்லையா. ஏன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். சைக்கோ அனலைசிஸ், மன அலசல் பண்ணணும் அப்படின்னு உருவாக்கியவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்படி பண்ணால் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள் குறையும். மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். மனசு சோகமாக இருந்தால் அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நோய்களும் விளைவுகளும் அதிகமாக வரும். ஸோ அதனால் மனசை அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு நேர்வுக்கான முடிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மனசை அனலைஸ் பண்ணோம்னா ஒட்டுமொத்த சமுதாயமே மறந்து போன இல்லை மறைக்கப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக கேள்விகள் உருவாகும், சிந்தனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறார்.
சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து கிபி வந்து 1856 மே மாதம் 6 ஃப்ராய்பர்க் என்ற ஊரில் பிறக்கிறார். இப்போ இருக்க செக்கோஸ்லா, அதாவது மொராவியா நாட்டில் பிறக்கிறார். 1959 அவர் ஃபேமிலி வந்து வியன்னா நகருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டா 1855 இந்த நரம்பு சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பாரிஸ்க்கு வராரு. 19 மாதம் அங்கே தங்குறாரு. அங்கே ஒரு ஃபேமஸான டாக்டர், அவர் பேர் வந்து ஜூன் மார்டின் சார்கட் என்ற ஒரு மருத்துவர், அவர் கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற காலம் வந்து அவருக்கு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வருது. ஏன் திருப்பு முனையாக வருதுன்னா, ஜூன் மார்டின் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தியாசமாக பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா, ஏதாவது உடல் உறுப்பு இயங்காமல் போச்சு அப்படின்னா, ஒரு கை காலையோ எடுத்துக்கிச்சு, இல்லை கை வந்து செயலிழந்து போச்சு, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாருன்னா, ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு புதுசாக இருந்துச்சு. யாருக்கு? சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு. மனிதனுடைய மூளையை நம்புறதுக்கு பதிலாக மனுஷனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டா அது பயங்கரமான சக்தியை கொடுக்கும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு போகிறார். அன்னிலேருந்து மனுஷனுடைய மனசை புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாரிஸ்லேருந்து ரிட்டர்ன் வர்றப்ப மார்த்த பிரினட்ஸ் என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. 6 குழந்தை பெற்றுக்கிறாரு. இந்த திருமண காலகட்டத்தில் வந்து வில்லியம் டக்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு இருக்காங்க. அவரும் ஒரு டாக்டர். இவங்க 2 பேரும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு ஒரு விஷயம் தோன்றுது. என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்காங்க, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்காங்க, பெண் உணர்ச்சி ஆண் உணர்ச்சி இருக்குது அப்படின்னு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு திருப்பி வந்து வர்ற பேஷண்ட்டுக்கு வித்தியாசமான முறையில் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண் வந்து நோயால் வராங்க. அவருக்கு வந்து ஹிப்னாட்டிசம் மூலமாக சிகிச்சை ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே அவங்க கடந்த காலத்துக்கு கொண்டு போகிறது, மனநிலை அப்படியே பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேசுகிறாரு. அவங்களும் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லா விஷயம் பேசிட்டு முடிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாரு. நல்லா பெரிய குப்பையை கூட்டி நல்லா கழுவி வச்சு எவ்வளோ சுத்தமாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க மனசு வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டா அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க ஏற்கனவே ஒரு அசிஸ்டண்ட்டாக அந்த டாக்டர்கிட்ட இருக்கிறதுனால இவர் திருப்பி டீப்பாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் நல்லா பண்ணுறாரு. நிறையா பேரும் புகழும் கிடைக்குது அவருக்கு. கனவு பற்றி இன்னும் ஏராளமான விஷயம் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்கிறாரு, இன்னும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய தத்துவஞானிகள் என்ன சொல்கிறாங்க, உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல தொகுப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. இன்னும் பற்றி கனவை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய். ஹவ் டு வியூவர்ஸ்.